இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. கருப்பு உளுந்து சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பெஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ கருப்பு உளுந்தை நாள் நைட்டு ஊற வச்சுட்டு காலம்பரை நல்லா வேக வச்சு 7 விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதோட தாளிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி உங்களுக்கு பொடியாக நறுக்கினதை சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு கேரட்டை இது மாதிரி திருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுனாலும் சேர்க்கலாம். நான் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதில் மல்லித்தூள், சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்க்குறேன் உங்களுக்கு. உங்களுக்கு கேபேஜ் வேணும்னா கேபேஜை திருவி சேர்க்கலாம். கேப்சிகம் வேணும்னா கேப்சிகமும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் காய்கறிலாம் உங்களுக்கு. ஸோ பொடியான இருக்குன்னு கொத்தமல்லியை போட்டுட்டு அப்புறம் கருப்பு உளுந்து போட்டாங்க. ஸோ இது நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே சாப்பிடலாங்க சுண்டல் மாதிரி. ஸோ உங்களால் அப்படியே சாப்பிட முடியலன்னா தோசை பார்த்து நம்ம மசாலா தோசை பார்ப்போம் இல்லையா? ஸோ மசாலாவுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பதிலாக இதை நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் ரெடி. ஒரு 2 தோசை சாப்பிட்டாலே அவ்வளோ ஹெல்த்தி உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.